நம்ம சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு ஐபிஎல் விளையாடுறத பார்த்தா பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட வேண்டிய நிலைமை இதே மாதிரி நம்ம சிஎஸ்கே விளையாண்டுகிட்டு இருந்தால் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே அணியின் ஓனரான திரு சீனிவாசன் அவர்களும் சிஎஸ்கே அணியின் தொடர் தோல்வி மோசமான பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு. அதனையொட்டி மீண்டும் அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாட போகிற ஆட்டத்துக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு வந்த நம்ம எம்எஸ் தோனி அவரை நேரடியாகவே மைதானத்துக்கே போய் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல தோனி அவருக்கு ஒரு முக்கியமான மிகப்பெரிய வாக்குறுதியை ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் கம்ப்ளீட்டாக அடுத்த ஆட்டத்தில் இருந்து நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டன் பிளேயிங் 11 இப்படி எல்லாமே A to Z கம்ப்ளீட்டாக பழைய சிஎஸ்கே அணி மாதிரி மொத்தமாக எல்லாமே தற்போது மாற இருக்கு. அதாவது ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம தோனி அவரையே நேரடியாக பார்த்து என்ன முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோனி அவர் ருத்ராஜை கடந்த 2 வருடமாக அவர் கைட் பண்ணிட்டாரு. அதனால் இந்த ஆண்டு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் அவர் தனிச்சையாக முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு ருத்ராஜ் அவர்கிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் வச்சுக்காம தனிச்சையாக ருத்ராஜ் அவரை செயல்பட வச்சிருக்காரு. ஆனால் ருத்ராஜ் தனிச்சையாக அவர் செயல்பட முடியாமல் தவறான முடிவுகள் டாஸ் ஜெயிச்சும் சிஎஸ்கே அணியை பந்து வீச வச்சது, இப்படி அடுத்தடுத்து தவறான முடிவுகள் ருத்ராஜ் அவர் எடுத்ததால கடைசி 2 ஆட்டமும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் அவருக்கு அணியில கேப்டன் அப்படிங்கிற அந்தஸ்து இருந்தாலும் தோனி பேச்சை கேட்டு சக பிளேயர்கள் நடந்துக்கிற மாதிரி ருத்ராஜ் அவருடைய பேச்சை கேட்டு சக பிளேயர்கள் நடந்துக்கிறது இல்லை. ஸோ இதனால் தொடர்ந்து குழப்பங்கள் சிக்கல் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் சிஎஸ்கே அணியில் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதனால் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தோனி அவரை நேரடியாக சந்தித்து ருத்ராஜ் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக நல்லா தான் செயல்படுறாரு, ஆனால் உங்களுடைய அட்வைஸ் அறிவுரை கண்டிப்பாக ருத்ராஜ் அவருக்கு ஆட்டத்தின் துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் தேவைப்படுது. நீங்கள் கடந்த 2 வருடங்களாக ருத்ராஜ் அவரை பின்னாடி இருந்து வழி நடத்தின மாதிரி இந்த வருடமும் கண்டிப்பாக ருத்ராஜ் அவரை பின்னாடி இருந்து வழி நடத்தணும். நீங்கள் வழி நடத்தினாதான் ருத்ராஜ் அவரால் ஒரு சிறந்த கேப்டனாக மாற முடியும். நீங்கள் கடந்த 3 ஆட்டங்களாக ருத்ராஜ் அவரை வழி நடத்தாததால் சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கு. இப்போவே இந்த அவசர முடிவு எடுக்கல அப்படின்னா அதுக்குள்ளே பாதி ஆட்டங்கள் கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஜெயிச்சா கூட பிளே ஆஃபுக்கு உள்ளே போக முடியாது. ருத்ராஜ் அவருக்கு கண்டிப்பாக உங்களுடைய உதவி தேவைப்படுது. ருத்ராஜ் கேப்டனாக இருந்தாலும் நீங்கள் தான் களத்தில் கேப்டனாக இருந்து ருத்ராஜ் அவரை வழி நடத்தணும். இதை இப்பவே உடனடியாக பேசி முடிவு எடுக்காம போயிட்டோம்னா இந்த வருடமும் பிளே ஆஃபுக்கு உள்ள போக முடியாது. புள்ளி பட்டியலையும் ரொம்ப மோசமாக கடைசி இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு தோனி அவர்களை அவசரமாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரடியாக பேசி சிஎஸ்கே அணியின் கேப்டனாக நீங்களே ருத்ராஜ் அவரை வழி நடத்துங்க. அதே போல் பிளேயிங் 11 யார் யார் விளையாடணும் அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு எடுங்க. ருத்ராஜ் அவரை ஒரு சிறந்த கேப்டனாக நீங்கள் தான் சிஎஸ்கே அணிக்கு வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தோனி அவர்கிட்ட இந்த மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டை தற்போது வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வலுவான அணியாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ருத்ராஜ் அவர் தனியாக போனார்னா நிச்சயமாக அவரால் ஜெயிக்க முடியாது. உங்களுடைய கேப்டன்சி பலமும் கண்டிப்பாக இனி அடுத்தடுத்த ஆட்டங்களில் சிஎஸ்கே அணிக்கு தேவை அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வலியுறுத்தி தற்போது அதுக்கு தோனி அவர்களும் சம்மதிச்சிருக்காரு. அதனால் அடுத்த ஆட்டங்களில் ருத்ராஜ் அவருடைய டிசிஷன் மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம தோனி அவரும் கேப்டனாக ருத்ராஜ் அவரை வழி நடத்த போகிறாரு. இதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆட்டங்களில் நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம்.